விஜய் யுவன் கூட்டணி கொடுத்த ஹைப். கோடிகளில் விலை போன கோட் ஆடியோ ரைட்ஸ். மிரண்டு போன கோலிவுட். விஜய் வெங்கட் பிரபு யுவன் கூட்டணியில் உருவாகி வரும் கோட் படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. விரைவில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆடியோ ரைட்ஸ் பற்றிய அப்டேட் ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. விஜயின் 68வது படமாக உருவாகி வருகிறது கோட் என்ற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. யுவன் சங்கர் ராஜா கோட் படத்திற்கு இசையமைத்து வருகிறார். பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் மல்டி ஸ்டார்ஸ் படமாக உருவாகி வரும் கோட் விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் லியோ ரிலீஸுக்கு முன்பே கோட் படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. அது மட்டுமில்லாமல் விஜய் அரசியலில் களமிறங்க உள்ளதால் கோட் படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனால் இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவுக்கு வரும் என சொல்லப்படுகிறது. இதனால் கோட் படத்திலிருந்து இனி அடிக்கடி அபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகும் என்பது கன்ஃபார்ம். அதில் முதல் அப்டேட்டாக இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளை வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளது. இதனை வெங்கட் பிரபுவே தனது ட்விட்டரில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கோட் படத்தின் ஆடியோ ரைட்ஸ் பற்றி அப்டேட் வெளியாகியுள்ளது. விஜய் யுவன் கூட்டணி கொடுத்துள்ள ஹைப் காரணமாக கோட் ஆடியோ ரைட்ஸ் 28 கோடி ரூபாய்க்கு விலை போயுள்ளதாம். இதனை பிரபல டி சீரிஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. முன்னதாக விஜயின் வாரிசு ஆடியோ ரைட்ஸை 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தது டி சீரிஸ். ஆனால் தற்போது கோட் ஆடியோ ரைட்ஸை 18 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளது. இது ஆடியோ ரைட்ஸுக்கு உச்சபட்ச தொகை என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் ஆடியோ ரைட்ஸ் 28 கோடி ரூபாய்க்கு விலை போயுள்ளதால் ஓடிடி உரிமையை கைப்பற்றுவதிலும் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கோட் படத்தை ஜூன் மாதம் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செய்திருந்தது. ஆனால் தற்போது கிராபிக்ஸ் வேலைகள் அதிகம் இருக்கும் காரணமாக ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்ய படக்குழு பிளான் செய்து வருகிறதா அல்லது தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.